சண்டை முடியாத காரணத்தினால் இந்த கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது சண்டை வருது என் தொகுதியில் கேட்டாங்க, நிறையா மகளிர் உரிமை தொகை கேட்டிருக்காங்க, வீடு அட்ரஸ் மாற்றுறது கேட்டிருக்காங்க, ரேஷன் அட்டை கேட்டிருக்காங்க, இந்த மெடிக்கல் மெம்பர் ஆக்கணும்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கே கூப்பிட்டு நேரடியாக ஜாதி சான்றிதழ் கேட்டதுக்கெல்லாம் நேரடியாக கொடுத்துட்டாங்க. பாக்கி எல்லாம் ரேஷன் அட்டை 15 நாளில் கொடுத்துட போகிறாங்க. உங்களுடன் அந்த நம்ம உரிமை தொகைக்கு மேலே எல்லாமே இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர். அந்த ரிலாக்ஸேஷன் பிரகாரம் பெரும்பகுதியான மக்களுக்கு கிடைக்கும். அது வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. இந்த 2 வார்டில் மட்டும் 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. முதலமைச்சர் உடல்நிலை எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்காருங்க. இந்த இதுக்கு நீங்கள் சிறப்பாக முதலமைச்சருடைய இதில் சிறப்பான பொதுமக்கள் ஆதரவுக்கு என்ன கேட்க போகிறீங்க? இன்னைக்கு பழனிசாமி உறுப்பினர்களும் திருட்டணும்னு அவர் ஸ்டாலின் திட்டம் தோற்று வச்சிருக்கீங்க. 4 வருடத்துக்கு பிறகு தோற்றுவதாக எதிர்கட்சிகள் 5 ஆண்டு காலம் மக்கள் ஆட்சி செய்ய டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு திட்டமாக தான் செய்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி நேரடியாக வந்திருக்கிறோம். மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். முதலமைச்சருடைய திட்டத்துக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்களால தாங்கிக்க முடியல. உறுப்பினர் சேர்க்கவே போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு இதெல்லாம் உறுப்பினர் சேர்க்கறத கூட அவங்களால தாங்க முடியல. இதெல்லாம் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கணும்னு தாங்க முடியல. அவங்க காலத்தில் செய்ய விட்டுட்டாங்க. எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? உருட்டுறது என்ன சொல்கிறாரு? உறுப்பினர்களும் திருட்டுகள் அவங்க நீ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் தான் அது தொடர்பாக இன்னைக்கு அவர் ஏங்க, நீங்கள் மக்கள் கொடுத்தது 5 ஆண்டு காலம் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் என்ன இவ்வளோ நாள் எங்கே போனோன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. இப்படிலாம் கேட்குறாங்க. இதனாலும் செய்கிறோம்ல. நீங்கள் உங்கள் காலத்தில் 5 ஆண்டு காலம் எங்களுக்கு கொடுத்த காலத்துக்குள்ளார நாங்கள் சொன்னதை செய்கிறோம்ல. இன்றைக்கி நேரடியாக மக்களை வீட்டு கூட உனக்கு என்ன வேணும்னு வீட்டில் போய் கேட்குறோம். நீங்கள் வீடாக போய் கேட்குறீங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போகிறீங்கிறாங்க. உங்களுடைய இந்த 4 ஆண்டு செய்த அந்த அனைத்து ஏங்க எதாக இருந்தாலும் நீங்கள் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் பதில் சொல்கிறேன். ரிப்போர்ட் கார்டு கொடுக்க சொல்லுங்கள். இது என்ன இருக்குது? பிரதமர் தமிழகம் வருகிறார் சார், பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு. அவங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். பல கோரிக்கைகளை வச்சுருந்தீங்க. திட்டங்களில் உதவி, அதை ஏற்கனவே நமக்குள்ள நிதி உதவி திட்டங்களுக்குலாம் மத்திய அரசு கொடுக்கல. இது பிரதமர் இங்கே வரப்போகிறாரு. அது தொடர்பாக எதுவும் இங்கே வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? நாம் தலைவர் தான் பேசுவார். எங்களுக்கு கொடுத்த வேலை அவரை வரவேற்க வலியுறுத்துறதுக்கு வேலை பண்ணுறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் அவங்க நேரடியாக இப்படி எங்களுக்கு மேலே சிஎம்னு இருக்கும்போது நாங்கள் போய் கேட்குறது நல்லா இருக்காது. அதனால் அவங்க கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்காரு. தினம் வாரந்தோறும் லெட்டர் எழுதுகிறாரு. எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பணம் வரல கொடுக்குன்றாங்க. ஜல்ஜீவனுக்கு பணம் வரல கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு வரல பணம் வரல, பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் வரலன்னு வாரம் தான் எழுதிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நான் தெரியாத இருக்க வரும்போது இல்லாமல் கொடுக்க முடியும். வாரம் எழுதிட்டு இருக்காரு முதலமைச்சர். சரி.